உலகத்தையே சுற்றி வரணும்னு ஆசைப்பட்ட 51 வயதான ஜோஷுவா ஸ்லோக்கம் ஒரு பாய்மர படகுல தன்னுடைய பயணத்தை தொடங்கிய தினம் இன்று. கனடாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஜோஷுவா ஸ்லோக்கமுக்கு உலகத்தையே சுற்றி வரணுங்கிற ஆசை இருந்துச்சு. கடைசியாக அப்படி ஒரு பயணத்துக்கு அவர் தயாரானப்போ அவருக்கு வயசு 51. அது கூட ஆச்சரியம் இல்லை, அந்த பயணத்தை எப்படி செய்யணும்னு அவர் முடிவு பண்ணது தான் ஆச்சரியம். எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல், மோட்டார் விசை கொண்ட படகு கூட இல்லாமல், வெறும் காற்றை மட்டுமே நம்பி மிதக்கக்கூடிய பாய்மர படகுல தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கணும்னு முடிவு பண்ணார். 1895 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள் பாக்கெட்டில் $1.50 எடுத்துக்கிட்டு பாஸ்டன் துறைமுகத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ஜோஷுவா. கடலில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து தான் ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் அவர் போய் சேர்ந்தார். இவருடைய பயணத்தை கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு அந்தந்த துறைமுகங்களில் மக்கள் வந்தாங்க. தன்னுடைய படகை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு டிக்கெட்டை விற்றார். அதோட தன்னுடைய பயண அனுபவத்தை பற்றி கூட்டம் போட்டு பேசினார். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு டிக்கெட் விற்றார். தன்னுடைய பயண அனுபவத்தை பத்திரிகைகளுக்கு எழுதி கொடுத்து அது மூலமாக காசு கலெக்ட் பண்ணார். இந்த காசெல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு துறைமுகமாக அவர் கடந்து போய்கிட்டே இருந்தார். நிறைய இடங்கள்ல அவர் மேலே அன்பு கொண்டு நிறைய பேர் இலவசமாகவே பொருட்களை கொடுத்தாங்க. 3 வருடம் 2 மாதம் 2 நாள் கழித்து அந்த பயணம் முடிவுக்கு வந்துச்சு. 46,000 மைல்களை அந்த பயணத்தில் கடந்திருந்தார் ஜோஷுவா. 15 நாடுகளையும் 26 துறைமுகங்களையும் கடந்து தன்னுடைய பயணத்தை முடித்தார் ஜோஷுவா. திரும்ப அமெரிக்காவுக்கு வந்து அவர் பயணத்தை அப்போ போர் சூழல் இருந்ததால் அவருக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டமான வரவேற்புலாம் இல்லை. அவருடைய பயணம் எப்படி தன்னந்தனியாக இருந்துச்சோ அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் தன்னந்தனியாக தன்னுடைய பயணத்தை முடித்தார் ஜோஷுவா. ஒரு மனிதனுக்கு மன வலிமைங்கிறது ஒன்று இருந்தால் அவன் எப்பேற்பட்ட சவால்களையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நிஜ வாழ்க்கையில் நிரூபித்த ஜோஷுவா தன்னுடைய பயணத்தை தொடங்கிய தினம் இன்று.